மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதலாவதாக நமது சுற்றுலாத்துறை அமைச்சருக்கு நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுக்கு இருந்த அச்சம், அங்கு பாரம்பரியம் பெற்ற ஒரு நல்லதொரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட மாண்பு உறுப்பினர் ஊட்டி படகு இல்லத்தை தனியார் ஒப்படைக்கும் திட்டம் குறித்து அப்படின்னு சொல்லிட்டு அரசின் கவனத்தை ஈர்க்க விரும்புகிறேன் சொல்லுங்க. அவர் பதில் சொன்ன பிறகு உங்களுக்கு கேள்விகள். படகு இல்லத்தை தனியார் படுத்த உத்தேசம் இருக்கின்றது என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்பு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விவர அறிக்கை ஒன்று மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய முன் இருக்கின்ற மேஜையின் மேல் உள்ள சிறு மடிக்கணனியில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் போஜராஜன் அவர்கள் விளக்கமாக கொடுத்திருக்கிறார்கள் பேரவைத் தலைவர்களே. அதற்காக தான் அவரை முதலில் நான் நன்றி தெரிவித்தேன். எங்களுக்கு வந்த அச்சம், அங்கு பொழுதுபோக்கு அம்சம் என்ற சில நிகழ்வுகள் எல்லாம் அந்த வளாகத்திலே தனியாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. காலப்போக்கிலே நமது அந்த பாரம்பரியமிக்க அந்த படகு இல்லத்தை தனியார் ஆக்கி விடுவார்களோ என்ற அச்சத்தில் தான் இந்த முயற்சியை தெரிந்து கொள்ள முயற்சித்தோம். நீங்கள் அதை இன்னும் சிறப்பாக, ஏன்னா அந்த கழிவு நீர் கால்வாய் எல்லாம் அங்கே வந்து சேர்ந்து அதனால குயிக்கா வந்து ஆகாய தாமரை ஒவ்வொரு ஆண்டும் பல லட்சம் பணங்களை செலவு செய்தும் கூட அதை சீர்படுத்த முடியாமல் ஒரு சூழ்நிலை, மக்கள் முகம் சுழிக்கின்ற மாதிரி அங்கே படகு இல்லத்தில் பயன்படுத்துவர்கள் நல்ல விதத்தில் உபயோகப்படுத்துகிற மாதிரி. ஏன்னா 200 ஆண்டுகளுக்கு முன்பாக ஜான் சல்லிவன் அவர்களால் உருவாக்கப்பட்ட நல்லதொரு ஒரு ஏரியை நாம் நல்ல முறையிலே அது தமிழகத்துக்கே பெருமை சேர்க்கின்ற ஒரு ஏரி, அதை நல்ல முறையிலே பராமரிக்கப்பட வேண்டும் என்று சுற்றுலாத்துறை அமைச்சரை பேரவைத் தலைவர் மூலமாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீலகிரி மாவட்டத்தின் முக்கியமான சுற்றுலா தலங்களில் ஒன்றாக விளங்கி வரும் உதகை ஏரி மற்றும் படகு இல்லம் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் TTDC மூலம் 1973ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது. உதகை படகு இல்லம் ஆண்டுதோறும் பல லட்சக்கணக்கான தமிழ்நாடு மற்றும் பிற மாநில சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் மிக முக்கியமான சுற்றுலா மையமாக விளங்கி வருகிறது. இந்த படகு இல்லத்தில் மிதி படகுகள், துடுப்பு படகுகள் மற்றும் இயந்திர படகுகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான படகு சவாரி வசதிகள் சுற்றுலா பயணிகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் படகு இல்ல வளாகத்தில் சிறுவர்களுக்கான தொடர்வண்டி, பொழுதுபோக்கு மற்றும் இதர சுற்றுலா வசதிகளும் உள்ளன. இதன் மூலம் சுற்றுலா வளர்ச்சி கழகம் ஆண்டொன்றிற்கு 18,55 லட்சம் வருமானம் ஈட்டி வருகின்றது. மேலும் ஆண்டுதோறும் சுமார் 21 லட்சத்திற்கு மேற்பட்ட சுற்றுலா பயணிகளும் வருகை புரிகின்றனர். மேலும் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் மூலம் தொடர்ந்து சிறப்பாக நிர்வகித்து சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான வசதிகளை மேலும் மேம்படுத்தி நீலகிரி மாவட்டத்தின் சுற்றுலா வளர்ச்சிக்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எனவே உதகை படகு இல்லத்தை தனியாரிடம் ஒப்படைக்கும் திட்டம் எதுவும் அரசுக்கு இல்லை என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்வதோடு, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் அந்த பகுதியில் வந்து கழிவு நீரை பற்றி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆகாய தாமரை இதெல்லாம் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக அங்கே வந்து ஏற்கனவே நம்ம சுற்றுலாத்துறையினுடைய டெவலப்மெண்ட் கவுன்சிலுடைய சேர்மன் வந்து நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள், நீங்கள் அவர்களுடைய துணையோடு அது எந்த உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கிறதோ அவங்களோடு இணைந்து அந்த கழிவு நீரும் அந்த ஆகாய தாமரையும் அகற்றப்படும் என்பதை இந்த துறை ரீதியாக நான் அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். உறுப்பினர் போஜராஜன் பேசுங்க. இல்ல, அட்வென்ச்சர் அந்த பொழுதுபோக்கு அம்சம் சொல்லி நமது அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதை அட்வென்ச்சர் டூரிசம் சொல்லி தனியாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு அறிகிறேன். தனியார் பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த சுற்றுப்புற சூழலில் வந்து ஆர்வலர் கூட அது எதிர்ப்பு தெரிவித்து கடைசியில் அது ஏதோ சமாதானமாக இருக்கா என்னன்னு தெரியல, தனியார் வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதையும் சற்று நமது அமைச்சர் அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சில விஷயங்களை வந்து கவனத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதை முழுவதுமாக நம்ம துறையினுடைய அதிகாரிகள் ஆய்வு செய்து அதில் அந்த மாதிரியான ஒரு இஷ்யூ இதுவரைக்கும் இல்லை. இருந்தாலும்
நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை கவனத்தில் கொண்டு அதை ஆய்வு செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.